எல்லாரை விடவும் திமுக களத்துல ரொம்ப ரொம்ப வேகமா இருக்காங்க போல இருக்கு. எல்லாருக்கு முன்னாடியும் கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அமைத்த குழுவோடு ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. என்ன சார் எல்லாரை விடவும் முன்னாடி குழுவோட இருக்காங்க. பேச்சுவார்த்தை போச்சா? சும்மாலாம் சொல்லக்கூடாது. பேசி அந்த யார் பேசுனா? அந்த குழுவுல இருந்து திமுக இருந்து யாரு அந்த குழு போய் அதிகாரத்துல போய் பேசியிருக்காங்க சார். ஏங்க சும்மா போய் உக்காந்துட்டு வந்திருப்பாங்க. குழு தான் பேச முடியும். புரியுதா? இவர்கள் பயந்து போய் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு எங்க கழட்டி விட்டுருவாங்களே, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்ட்டு. அதுல 2 கோஷ்டி இருக்குல்ல. ஒரு செட்டு வந்து டிஎம்கே, ஒரு செட்டு வந்து டிவிகேன்னு இல்லை, செல்வ பெருந்தகைக்கு தொல்லை கொடுக்கணும். அதுல ஒரு செட்டு கேசி வேணுகோபால் வந்து எப்போ பார்த்தாலும் முற்று சந்துக்கு தான் கூட்டு போவார். அந்த கேசி வேணுகோபால்கிட்ட பேசி கேரளா விஜய் ரசிகர்கள் நம்ம அப்படி டைப் பண்ணலாம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் அவர்கள் தயாரா இல்லை. கார்கேலேருந்து யாரும் நேஷனல் காங்கிரஸ். ஏன்னா நேஷனல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 40 எம்பிக்கள் இன்க்ளூடு காங்கிரஸோடு சேர்த்து தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. இது 29 கிடைக்கணும் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. 25 எம்பிக்கள் டிஎம்கே எம்பிக்கள் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு வலுவாக இருக்காங்க. கழட்டி விட்டிங்கன்னா இந்தியா கூட்டணி அப்புறம் என்ன வருது? அதனால அவர்களை இவங்களை நம்பிலாம் மண்குதிரையை நம்பி ஆற்றுலாம் இறங்க மாட்டாங்க. சும்மா உருட்டிகிட்டு இருக்குது. ஏன் அதை வச்சு நான் சொல்கிறாரு, பேசுனாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்றாரு. அதுதான் உண்மையும் கூட. ஓகே. அப்போ இவர்கள் என்னன்னா ஒரு பெரும் பகுதி பயந்து போய் இவர் ஒரு குழு அமைச்சு, ஐயா இல்லைங்க ஐயா அப்படி மனசில் கூட நினைக்கல, ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எப்படியா குழு போட்டுக்கிறேன் ஐயா அப்படின்ட்டு போட்டு, நீ குழு போடு, நாங்கள் ஜனவரியில் குழு போடுவோம், அப்போ பேச்சுவார்த்தை நீ நினச்சா வருவியா? உனக்கு நான் நினைக்கிறப்ப தான் 20 சீட் தான் தடுவேன், போ வாங்கினல அடி போ அப்படின்ற மாதிரி தான் போகும். அதனால இவங்க கூட்டணி வலுவாக இருக்குது அதெல்லாம் கிடையாது. இவங்க திமுகக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது.